நாட்டின் வளர்ச்சி உலக அளவில் இன்னைக்கு நம் நாடு எப்பேற்பட்ட நல்ல ஒரு பெயரை பெற்றிருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் இன்னைக்கு இந்தியர்கள் வெளிநாடுகளில் பெருமையோடு வாழக்கூடிய இடத்தில் இருந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் விட்னஸ் கொடுக்குறாங்க, எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டின் வளர்ச்சி இன்னும் பன்மடங்கு ஆக வேண்டும். தனிநபர் வருமானம் இன்க்ரீஸ் ஆகணும். இதெல்லாம் பண்ண தமிழ்நாட்டில் மிக பின்தங்கி இப்போ இன்னும் ஒரு 10 வருஷத்தில் என்ன ஆகும்னா, இந்த சூழ்நிலை தமிழ்நாடு இப்போ முன்னேறிய மாநிலமாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கரெக்டாக போய் சேர்ந்தாதான் அந்த முன்னேற்றம் கண்டினியூ ஆகும். இது போய் சேராத பட்சத்தில் தமிழ்நாடு 10 வருஷத்தில் பிற மாநிலங்களோட ஒப்பிடும்பொழுது பின்தங்கிய மாநிலமாக மாறிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம மக்களுக்கு நிச்சயமாக இது மக்கள் விரோத போக்கு. ஆகையால் வளரக்கூடிய இடத்தில், தமிழ்நாடு வளரக்கூடிய இடத்தில் மத்திய அரசு தன் கவனத்தை செலுத்தி வருகிறது. பாரத பிரதமர் செலுத்தி வருகிறார். ஆகையால் நாம் இந்த எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிறோம். அதெல்லாம் இங்கே பாருங்க, பதவி அவங்க எப்பயுமே தர்றதில்லைங்க. நான் உங்கள்கிட்ட ஏன் பொய் சொல்லணும்? பதவி அவங்க பெண்களுக்கே தர்றதில்லை. அதான் முதல்ல இவ்வளோ நேரம் பேசினேன்ல, அவங்க தரமாக இருக்கிறாங்க, அது உண்மைதான். அது மட்டுமே காரணம் கிடையாது. அடுத்தது வளர்ச்சியும் கூட. மாவட்டத்தின் வளர்ச்சி, எங்கள் மாவட்டம் பார்லிமெண்ட்டோட வளர்ச்சி, தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய வளர்ச்சி, இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஊழலற்ற ஒரு அரசாங்கம். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பத யாத்திரை பண்ணி நடைப்பயணம் செய்து மக்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். அப்படி அவருடைய சீரிய முயற்சியால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. இன்றைக்கி அதுவும் ஒரு காரணம். என்னை போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து பயணிக்கணுங்கிற ஒரு முடிவு எடுத்தது, இதெல்லாம் ஒரு ரீசன், காரணம். அந்த வகையில் நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருவதை திரு அண்ணாமலை தலைமையில் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அவர் தான் இன்றைக்கி எதிர்க்கட்சியாக இயங்குகிறார். அவர் தான் எதிர்க்கட்சியாக கேள்வி எழுப்புகிறார். இன்றைக்கி அந்த இடத்துல இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் யாருமே செயல்படலையே. ஆகையால் அவரோட தலைமையில் இன்றைக்கி தமிழ்நாடு நிச்சயமாக பெரிய வளர்ச்சியை வாக்கு சதவீதத்திலும் பெறும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. இல்லை, அது கட்சி மேலிடம் என்ன முடிவு செய்கிறதோ அதற்கு என்னுடைய நிலைப்பாடு அவ்வாறாகத்தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம எந்த இதுவும் இது சொல்லலை. அந்த வகையில் நான் விருப்பப்பட்டு நான் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தேசிய கட்சி என்ற முறையில் என்னை நான் இணைத்து கொண்டேன். பாரத பிரதமர் அவர்களின் சீரிய முயற்சி, நாட்டை வளர்த்தும் சீரிய முயற்சி, அவர் மக்கள் மீது கொண்ட அன்பு, பாசம், வயோதிகர்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. வயசானவங்களுக்கு அந்த திட்டங்கள், பெண்கள், குழந்தைகள் என்று நிறைய ஹெல்த் கேர்லேயும் நிறைய பண்ணியிருக்காங்க, மருத்துவத்திலையும். இதெல்லாம் ஆழமாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நாட்டுக்கு காலம் போக 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 நல்லதை கொடுக்கும். தமிழ்நாட்டில் செயல்படுத்தாதனால உங்களுக்கெல்லாம் தெரியல. அதை பற்றி தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் தேசிய திட்டங்களை செயல்படுத்துங்க. செயல்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த திட்டங்கள் நல்லதா கெட்டதா. அப்போ தான் விவாதத்துக்கு வரும். அப்போ தான் அந்த திட்டங்களை பற்றி மக்களுக்கு போய் சேருதான் நம்ம பார்க்க முடியும். ஆகையால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் தேசிய திட்டங்களை கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறதே ஒரு தவறான ஒன்று. அதெல்லாம் இன்னும் எனக்கு தகவல் தெரியாது. அது இருப்பாங்க, சிலர் இருப்பாங்க, இது எனக்கு தெரியல. இனிமேல் தான் அது உங்களுக்கு சர்ப்ரைஸாக எல்லாம் சொல்லுவாங்க. சரி, அவங்கெல்லாம் முயற்சி எடுக்கணும்ல. பெண்களுக்கு என்ன செய்யணும்னு யோசித்து முயற்சி எடுத்துருக்கணும். எந்த முயற்சியும் எடுக்கலைன்னா இந்த மாதிரி எல்லாரும் அவங்க வழியை பார்த்து போக தான் செய்வாங்க. இன்னும் நிறைய பேர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகிட்டாங்களே. திரு கபில் சிபல், திரு குலாம் நபி ஆசாத், எவ்வளோ பேர், திரு வாசன், ஜி.கே. வாசன், எல்லாருமே அப்படி போனவங்க தானே. இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் புண்பட்டதாலும், ஏதோ ஒரு வகையில் மேலே நாட்டுக்கும் மக்களுக்கும் நம்ம பணியாற்ற முடியாதோங்கிற அச்சத்தில் தான் நிறைய பேர் வெளியில் போயிருக்காங்க. என்னை பொறுத்தவரை நாட்டு மக்களுக்காக உறுதியாக பணியாற்ற வேண்டும். இன்னுமே நான் ஒரு எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் கண்டினியூஸாக 14 வருஷம் இருந்துட்டேன். என்னை பொறுத்தவரை மக்களை அணுகி இருக்கக்கூடிய சூழ்நிலையை என்றைக்குமே ஒரு சாதாரண ஒரு பெண்மணியாக இல்லாமல் நான் மக்களை அணுகி இருக்கக்கூடிய எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் இருக்கிற நம்ம அதுக்குண்டான தளத்தில் நம்மளால் வேகமாக செயல்படணும். அந்த வழியை தான் அடைச்சதாக பார்க்குறேன். காங்கிரஸ் கட்சி எல்லா தளத்திலையும் க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த வழியை. ஆகையால் என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில்
பெண்களுக்கு அந்த வழி என்பது மிக நீண்ட வழியாக, விசாலமான வழியாக, இன்னும் பயணிக்கக்கூடிய நிறைய நல்ல அம்சங்களோடு இருக்குது. அதனால் நிச்சயமாக அதிகமான பெண்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழ்நிலை மென்மேலும் ஏற்படும். நிறைய பேர் வருவாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.